الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, அல்லதீன யன்குலூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ராஇ, அவர்கள் வசதியிலேயும் வறுமையிலேயும் மக்களுக்கு தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள். வகாலிமீனல் கைல், தன்னுடைய கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். வலஆஃபீன அனின் நாஸ், மக்களை மன்னிப்பார்கள். இவர்கள்தான் இறையச்சவாதி. வல்லாஹு யுஹிப்புல் முத்தகீன், இறையச்சவாதிகளையே அல்லாஹ் நேசிக்கிறான் என்று திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ஒரு வசனத்தை அருள் இருக்கின்றான். இப்படியாப்பட்ட சாராம்சங்கள் இன்றைக்கு வாழக்கூடிய சில மனிதர்களிடத்தில் இல்லை. அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டாலும் செல்வ செழிப்பில் இருந்தாலும் இஸ்லாம் அவர்கள் மீது கடமையாக்கி இருக்கின்ற ஜக்காத்தை கொடுப்பதற்கு யோசிக்கின்றார்கள். இஸ்லாம் கூறியிருக்கின்ற தான தர்மங்களை அள்ளி கொடுப்பதற்கு யோசிக்கின்றார்கள். மற்ற வழக்கங்களில் சரியான முறையில் இருக்கின்றார்கள். தொழுகையா தொழுது வர்றாங்க, நோன்பு வைக்கிறதா அதை சரியாக செய்கின்றார்கள். தான தர்மங்கள் என்று வந்துவிட்டால் அதை கொடுத்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய செல்வத்தில் குறைந்து விடுமே. நம்முடைய பிள்ளைகளுக்காக சேர்த்து வைத்த செல்வங்கள், நம்முடைய குடும்பத்திற்காக சேர்த்து வைத்த செல்வங்கள், அதில் குறைபாடு ஏற்பட்டு விடுமே என்கின்ற ஒரு எண்ணம் அனைத்து மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் அது உங்களுடைய செல்வத்தை ஒரு பொழுதும் குறைக்காது, மாறாக அதில் பரக்கத்தை தான் ஏற்படுத்தும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கின்றார்கள். அப்படியாப்பட்ட நபிமொழிகள் அந்நேரத்தில் சிந்தனையில் வருவதில்லை. தான தர்மங்களை அள்ளி கொடுப்பதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். தான தர்மங்களை அள்ளி கொடுப்பதற்கு விஷயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏராளமான சிறப்புகளை சொல்லி காட்டுகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், இத்தகுன்னார், நரகத்தை அஞ்சிக் கொள்ளுங்கள். வலோ பிஷிக்கி தம்ரா, ஒரு பேரித்தம்பர துண்டை கொடுத்தாவது நரக நெருப்பை விட்டும் உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். அந்த நபிமொழிகள் அந்நேரத்தில் ஞாபகம் வருவதில்லை. அது மட்டுமல்லாமல் இந்த தான தர்மங்களுடைய சிறப்பு, இதனுடைய முக்கியத்துவத்தை ஒரு மனிதன் எப்போதும் அறிஞ்சிருப்பான், மரணம் ஆயிடுவான். அல்லாஹ்விடத்தில் போய் நிற்பான். ஃபயகூலு ரப்பி லௌலா அഖர்தனி இலா அஜ்லின் கரீப், இறைவா, இந்த காலகட்டத்தில், இந்த பூமியில், இந்த உலகத்தில் சிறிய காலம் என்னை வாழச் செய். ஃபஅஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன், நான் தான தர்மங்களை அள்ளி கொடுத்து விட்டு ஒரு நல்லவனாக மாறி ஒரு முன்னால் என்று நிற்கிறேன் என்று ஒரு மனிதன் நிற்பேன் கேட்பான். மரணம் ஆனதற்கு பின்னால் கேட்பான். அதற்கு முன்னால் வரை தான தர்மங்களுடைய சிறப்பை பற்றி தெரியாது, அதனுடைய முக்கியத்துவத்தை பற்றி அறிந்திருக்க மாட்டான். எனவே ஒவ்வொரு மனிதர்களும் தாம் வைத்திருக்கக்கூடிய செல்வத்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க தவணைக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், அதிகமாக செலவிட்டணும். அதுக்கடுத்து அல்லாஹ் என்ன சொல்றான், வகாலிமீனல் கைல், கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். அவர்களுக்கு கோபப்படக்கூடிய ஒரு தருணம் ஏற்பட்டது என்று சொன்னால் பொறுமையாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இன்னைக்கு பார்க்கிறோம்ல, கோபம், ஒரு 4 பேருக்கு முன்னாடி கோபப்பட்டோம்னா நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம கோபக்காரன் மற்றவங்க சொல்றது நமக்கு ஒரு பெருமை. இதுதான் பல பேருடைய நிலைமையாக இருக்கின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டும் பொழுது, கோபத்தை வெளிப்படுத்துவன் வீரன் கிடையாது, மாறாக கோபத்தை எவன் கட்டுப்படுத்துகின்றானோ அவன் தான் உண்மையான வீரன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். சொல்லி காட்டியது மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு மனிதர் பள்ளிவாசலில் வந்து சிறுநீர் கழிக்கின்றார். நாம தான் விட்டுருவோமா, கையை காலை உடைச்சு அனுப்பியிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க, சஹாபாக்கள் எல்லாம் அவரை அடிப்பதற்காக வருகின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுங்க,
முழுமையான முறையில் சிறுநீர் கழிக்கட்டும் என்று சொல்லிவிட்டு இனிமே இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு பண்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையான முறையில் சொல்கின்றார்கள். கோவப்பட்டிருக்கலாம், அல்லாஹ்வுடைய ஆலயத்தை அசுத்தப்படுத்திய அந்த மனிதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டிப்பாக நடந்திருக்கலாம். இருந்தாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபத்தை விட்டுவிட்டு பொறுமையாக இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு தருணத்தில் பள்ளிவாசலில் ஒருவர் எச்சி துப்பி வச்சிருக்கிறார். அதை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் அப்படி பண்ணவளை கூட்டிட்டு வாங்க, கைய காலை விட்டுவோம் அப்படின்னு சொல்லல. மாறாக தன்னுடைய கையால் அதை சுத்தம் செய்தார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு கோபப்படக்கூடிய ஒரு தருணம் வந்தது என்று சொன்னால் பொறுமையாக இருந்தார்கள். அதுக்கடுத்து மக்களை மன்னிப்பார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் தனக்கு ஏதேனும் ஒரு விஷயத்தை ஒருத்தர் செய்து விட்டான் என்று சொன்னால், ஒரு தீங்கை செய்து விட்டான் என்று சொன்னால் மன்னிக்க மாட்டோம். குரோதம் எப்போ வருஷ கணக்குல இருக்கும். 20 வருஷம் 30 வருஷம் பேச மாட்டான், அவனை மன்னிக்கவும் மாட்டான். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு தருணத்தில் தன்னுடைய மனைவி மரணமாகிறாங்க. சிறிய வயதிலிருந்து ஆதரவு கொடுத்த அபு தாலிபும் மரணமாகிறாங்க. மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. தாயிஃப் நகரத்திற்காக செல்லுவோம், இந்த இஸ்லாத்தை பரப்புவோம் என்கின்ற நல்லெண்ணத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபுக்கு போறாங்க. அங்க போனதுக்கு பின்னாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான கவலை. திரும்பி கவலையா வர்றாங்க. மாணவர்கள் கேட்கிறாங்க, நபியே ஒரே ஒரு கட்டளை இடுங்கள், இந்த தாயிஃப் நகரத்தை நாங்கள் அழித்து விடுகின்றோம். 2 மலைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய தாயிஃப் நகரத்தை, அந்த மலைகளை அதன் மீது பொருளச் செய்து விடுகின்றோம் என்று மலக்குமார்கள் கேட்கும் பொழுது, வேண்டாம், அவர்களை நான் மன்னித்து விட்டேன், இவர்கள் இல்லாட்டியும் இவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியினர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களை மன்னித்தார்கள். இப்படியாப்பட்ட சில பண்புகள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பது வராது. அது மட்டுமல்லாமல் இறையச்சவாதி என்கின்ற அந்த பதவியையும் என்ன பண்ணுவோம், தட்டி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். எனவே அல்லாஹ் கூறக்கூடிய இந்த 3 பண்புகள் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அதன் மூலியமாக சொர்க்கத்தை அடைய வேண்டும். அதன் முயற்சியில் அல்லாஹ் நமக்கு பயனளிக்க வேண்டும் என்று கூறி இந்த உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.